69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாச்சு நம்புது. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். அவர் நடிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் தான் என்னது? நடிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அது அந்த. வணக்கம். மீண்டும் சீமானனை பற்றி தான் கதைக்க வேணும். ஏண்டா இதுல இப்ப 69 படங்கள்ல ஏதாவது நல்ல படமான்னு சொல்லி விஜயை பார்த்து கேட்டிருக்காரு. அது விஜயை பார்த்து கேட்டா இல்ல, கேட்டது அத்தனையும் அந்த 69 படத்தை இயக்கின டைரக்டர் மேல பற்றி தான். அந்த 69 டைரக்டர் மேலேயும் தான் இவர் இழிவா பேசணுமா எனக்கு தோணுது. ஏண்டா ஒரு டைரக்டரா தான் அவரே இருந்திருக்கிறார். சீமானண்ணே ஒரு டைரக்டர் தான். பேசிக்கலி அவரும் படம் இயக்கியிருக்கிறார், நடித்திருக்கிறார், சினிமாவிலேயே வாழ்றவர். அவரே பார்த்து ஒரு சினிமாவில இருந்து வந்த ஒரு ஆளை பார்த்து கேவலமா பேசுறன்றது அது ஏற்க முடியாத உண்டு. ரெண்டா நாங்கள் அதை விட்டு வேறு தொழிலில் இருக்கிறார்கள் இந்த தொழிலில் பேசணும் ஓரளவுக்கு பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் அதே தொழிலில் அதே டைரக்டராக இருந்த ஒரு ஆள் அந்த 69 டைரக்டர் மாதிரியும் கேவலமாக பேசுறாருல, கொஞ்சம் உன்னிச்சு பாருங்களேன். அவர் பேசுறது விஜய் இல்லை, 69 டைரக்டர் மாதிரி. பூவு எனக்கு படம் எடுத்த விக்ராமன் ஒரு காதலியே புதிய பரிமாணத்தில் கொடுத்தாது. அதனால விஜய்க்கு ஒரு பேர் வந்தது. அந்த படம் இன்று வரைக்கும் பார்க்கலாம். 30 ஆண்டுகள் ஆகினாலும் அந்த படம் இன்று வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கலாம். அதே மாதிரி காதலுக்கு மரியாதை என்ற படம் அது ஒரு இன்னொரு காதலுக்கான இன்னொரு பரிமாணம் தந்தது. அதெல்லாம் பிரியமானவளேன்னு சொன்னா இன்னொரு பரிமாணம் தந்தது. ஒவ்வொரு டைரக்டர்மாரும் அற்புதமான காதலை கொண்டு வந்தான். அதுக்கு பிறகு அப்படியே ட்ரெண்டா மாதிரி நாட்டுக்கு சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி ஏஆர் முருகதாசன் எடுத்து கொடுத்தாரு. கத்தி, துப்பாக்கி, அப்படி பண்ணி சூப்பர் படங்கள். அவ்வளவு டைரக்டர் மாதிரி என்ன அருமையான படங்களை கொடுத்துருக்காங்க சொல்லுவாங்க. எல்லா படங்களும் ஒன்றில் ஒன்று கருத்து சொல்லித்தான் இருக்குது. சில படங்கள் பிளாப் ஆகிறதான். அயன் சிவன் எடுத்த படம் கூட பிளாப் ஆகித்தான் இருக்கு. அதுக்காக நீங்கள் ஒட்டுமொத்த டைரக்டர் மாதிரி இழிவா 69 டைரக்டர் மாதிரி இப்படி கேவலம் பேசுறது என்னை பொறுத்த மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பேசணும் மன்றத்துக்காக எல்லாம் பேசக்கூடாதுன்னா இன்றைக்கு இதே கேள்வி தான் கேட்குறேன். நீங்கள் எப்படி பேசுகிற நீங்கள் நாளைக்கு ஆட்சிக்கு வந்திருந்தா நீங்களும் மாற்றி பேசுவீங்க தானே? யோசிச்சு பாருங்க. நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கு ஒரு பேச்சு மாதிரி பேசுறீங்களே. இதுக்கு முன்னால் புகழ்ந்த விஜய் எப்படி புகழ்ந்த நீங்கள். ஆனால் விஜய் உங்களை பற்றி எதையுமே திருப்பி கதை கேளு. இதுதான் அவனுக்கு உங்களுக்குள்ள வித்தியாசம். எனக்கு பிடிச்சதுல என்ன சொல்லுவாங்க, எங்கட நாட்டு அரசியல்ல எங்கட நாட்டு தலைவர் ஒருத்தனை இழிவா பேசினதே இல்லை. அப்படித்தான் தலைவர் வளர்த்தது. மற்றவனை பற்றி ஒருத்தரையும் ஏன் சிங்கள மக்களை கூட தாழ்த்தி பேசினதே கிடையாது. சிங்கள பேரினவாத அரசியல்வாதிகளைத்தான் அப்படித்தான் சொல்லுவார். அதுவும் மரியாதை குறைவோட பேசினா எங்கட நாட்டு அரசியல். எங்கட தலைவன் ஒரு தடவை கூட தப்பா பேசினதுல தப்பா பேசுறது தெரியாது. எந்த நோக்கம் ஏதோ அதுக்குத்தான் அவர் போராடி கொண்டு இருந்தார். தமிழனுக்கான நாடு அதுக்காகத்தான் போராடிக்கணும். அப்படிப்பட்ட தலைவன் படங்களையும் அப்படிப்பட்ட தலைவன் கொடிகளையும் வச்சு பேசுற நீங்கள் அந்த தலைவனுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக தலைவருக்கு மரியாதை கொடுத்துருக்க வேணுமா இருந்தால் இப்படி எல்லாம் மாத்தி பேசாதே. அது தமிழ் அரசியலுக்கு சரி வராது. இப்ப இந்திய அரசியலுக்கு அது சரி வரும். ஆனா எங்கட கொடியை வச்சு எங்கட நாட்டை பற்றி பேசும் சரி, எங்கட கொடியை வச்சு எங்கட தலைவனை வழிகாட்டிய வச்சு பேசுற நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பேசி போலாங்க. உங்களுக்கு நாங்கள் அட்வைஸ் சொல்றதுக்கு நாங்கள் யாரும் இல்லை. பட் ஆனால் பார்த்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்களையும் ஒரு காலத்தில் நாங்களும் ஒரு முன்னோடியாக எடுத்துக்கொண்டாங்க. இப்படி ஒரு ஆள் வாராரு, இப்படி ஒரு ஆள் தமிழுக்காக பேசுகிறாங்க. ஆனால் நீங்களே இப்படி மாற்றி 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 பேசுறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்றைக்கு முள்ளிவாய்க்கால் இதில் விஜயை பற்றி தான் பேசுகிறீங்க. இன்றைக்கும் பார்த்தா விஜயை பற்றி தான் பேசுகிறீங்க. முள்ளிவாய்க்கால் நினைவு வந்தல்னா அது ஒரு எங்களுடைய இழப்புக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துகிற நாள். அதில் கூட நீங்கள் பேசுனது தப்பு. அப்படி பேசாதீங்க. இப்படி கதைச்சா இன்னும் உங்கள் மேல ஆசை வச்சுக்கிறார்கள், விருப்பம் வச்சிருக்கிறார்கள். இன்னும் என்ன செய்யறன்னு தெரியாம உள்ளுக்குள்ள கொதிச்சு கொண்டிருக்கணும். இருந்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும்ன்ற கட்டத்தில் இருக்கணும். நானும் உங்களோட பல இதுகளுக்கு நான் ஆதரவாளர் தான், இல்லைன்னு சொல்லல. விஜய் எனக்கு சினிமாவில் நல்லா பிடிக்கும். ஆனால் அரசியலுக்கு வந்துருக்கிற விட்டுத்தான் பார்ப்போமே. அது இந்தியாவில் நடக்கிற ஒன்று. எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் எங்கட நாட்டு கொடியை நீங்கள் வச்சு கதைக்கிறபடியாக தான் நானும் கதைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். ஒட்டுமொத்த டைரக்டரையும் கேவலப்படுத்தாதீங்க. அதான் என்ன சொல்ல வரேன்.